அடச்சே! பவன் ரத்னாக்கே இவ்ளோ தூரம் போராடியும் கூட ஸ்ரீலங்கானால மேட்ச வின் பண்ண முடியாம போயிருச்சேப்பா. இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு நடந்த ஸ்ரீலங்கா விசஸ் இங்கிலாந்து ஓடிஐ மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சும்மா பேட்டிங்ல நொறுக்கி தள்ளி 357 ரன் வந்து எடுத்தாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெண்டக்கே ட்ரேன் அஹ்மத் 2 பேருமே வேகமாவே அவுட் ஆயிட்டாங்க. 40 ரன்னுக்கே 2 விக்கெட் போயிருச்சு. இங்கிலாந்து கம்மியான ஸ்கோர் தான் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஜோ ரூட்டும் ஜேக்கப் பேத்தலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப் பேத்தல் அவுட் ஆனா கூட நான் இருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ப்ரூக்கும் ஜோ ரூட்டும் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்தாங்க. 2 பேருமே நாங்க செஞ்சுரி அடிச்சு பட்டாய கலப்போம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதனால இன்னைக்கு மேட்ச்ல இங்கிலாந்து வந்து 50 ஓவர் முடிவுல 357 ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, என்னப்பா இங்கிலாந்து வந்து அடி அடின்னு சொல்லிட்டு இவ்ளோ பெரிய டார்கெட் எடுத்தாங்க. இந்த ஒரு டார்கெட்ட ஸ்ரீலங்கா எங்கிட்டு சேஸ் பண்ண போறாங்க? அவ்வளோதான் ஸ்ரீலங்கா மோசமா தோக்க போறாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாங்க. பத்தும் நிசங்கா, கமில் மிசரா இவங்க 2 பேருமே நல்ல அதிரடியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, ஒரு கட்டத்துல கமில் மிசரா வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸ் நான் கொஞ்ச நேரம் நின்னு விளையாண்டாலும் அதிரடி காட்டுவேன் அப்படின்னு மனுஷன் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாருங்க. சரி அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும்னு பார்த்தா, அவரு வந்த வேகத்துல நடை கட்டிட்டாரு. ஆனா 10 நிமிஷங்க நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவேன்னு சொல்லிட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. அதுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும்னு நினைச்சா, அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவுட் ஆயிட்டாருங்க. அவ்வளோதான் போச்சு. இனிமேல் ஸ்ரீலங்காவ யார் வந்து காப்பாத்த போறா அப்படின்னு நினைச்சப்ப, அப்பதாங்க பவன் ரத்னாக்கு இருந்துகிட்டு, "நான் இருக்கிற வரைக்கும் எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? வெற்றியோ, தோல்வியோ நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு" சொல்லி மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாருங்க. சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்புனாரு. ஆனா, அவருக்கு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே சப்போர்ட் பண்ணவே இல்லங்க. எல்லாரும் வரேன், நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் ரத்னாயாக்கே இருக்கிற வரைக்கும் ஸ்ரீலங்கா இந்த மேட்ச வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் மேல முழு நம்பிக்கை வந்து வச்சிருந்தோம். ஆனா கடைசியில சுட்டி குழந்தை சாம் கரன் ரத்னாயாக்கே வந்து போல் பண்ணிட்டாரு. இதனால இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா 304 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச இங்கிலாந்து வந்து 53 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இந்த ஒரு சீரிஸையே வின் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையிலே என்னதான் இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தோத்தாலும் பவன் ரத்னாயாக்கோட ஆட்டத்தை பாராட்டியே ஆகணுங்க. மனுஷன் வெற்றியோ தோல்வியோ நான் கடைசி வரைக்கும் நின்னு போராடுவேன்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? அவரோட ஆட்டத்தை வந்து பாராட்டி ஆகணும். கண்டிப்பா அவருக்கு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நின்றுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க தோத்துட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கவலையா வந்திருக்கு. இப்ப இதனால ஸ்ரீலங்கா இந்த ஓடிஐ சீரிஸ வந்து தோத்துட்டாங்க. உண்மையிலே இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ ஸ்ரீலங்கா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சூப்பரா வின் பண்ணாங்க. சரி அதே மாரியே கன்டின்யூ பண்ணுவாங்கன்னு நினைக்கும்போது 2வது மேட்ச், 3வது மேட்ச் 2லயுமே வந்து தோத்துட்டாங்க. இப்ப ஓடிஐ சீரிஸ்ல வந்து ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்க. T20 சீரிஸ்ல என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.